ஹலோ மக்களே! தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு கட்சியிலருந்து இன்னொரு கட்சிக்கு பல்டி அடிக்கக்கூடிய நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு நெறைய கட்சிகள்ல இருந்து தொண்டர்கள் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுகவுல எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்துல இருந்து கட்சி பணி செஞ்சுகிட்டு இருந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகல இணைஞ்சாரு. அடுத்ததா புதுக்கோட்டை ராஜா வாரிசு கார்த்தி தொண்டைமானும் இணைஞ்சிருக்காரு. இப்ப ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரிய நபரா இருந்த மைத்ரேயனும் திமுகல இணைஞ்சிருக்காரு. இது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவோட போக்கு சரியில்லைன்னும், பாஜக திட்டமிட்டு அதிமுகவை கையில வச்சுக்கிட்டு செயல்படுறதாவும் மைத்ரேயன் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. மைத்ரேயன் தன்னோட அரசியல் பயணத்தை ஆர்எஸ்எஸ்ல தொடங்கினாரு. அதுக்கப்புறமா பிஜேபியில் இணைஞ்சு பல பொறுப்புகள்ல இருந்தாரு. 2001வது வருஷத்துக்கு அப்புறமா அதிமுகல இணைஞ்சாரு. மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பா 3 தடவை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்களால பன்னீர்செல்வம் அணிக்கு போனாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் எடப்பாடி கூட சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா பாஜகவுக்கு போனவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைஞ்சாரு. அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் தன்னை உரிய முறையில் அதிமுக பயன்படுத்திக்கலன்னு சொல்லி இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது தொடர்பாக மைத்ரேயன் செய்தியாளர்கள்கிட்ட அதிமுகவோட போக்கு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி அறிவிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த கூட்டணி அறிவித்ததே அமித்ஷா தான். ஒரு சிலர் திட்டமிட்டு அதிமுகவை அவங்க கையில் வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க. அதிமுகவில் என்னை பயன்படுத்திக்கல, அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருமித்த கருத்து இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து மைத்ரேயன் விலகியதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுது. அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஆனால் கடந்த 2021வது சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கிட்ட அவர் பேசும்போது தோல்விக்கு காரணம் பாஜக தான் சொல்லியிருந்தார். ஏன்னா ராயபுரம் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் சிறுபான்மையின மக்கள். பாஜக கூட்டணி அமைச்சதுனால சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்கல, அதனால தான் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு. இதனால் இப்போவும் அதிமுக பாஜக கூட கூட்டணியை அமைச்சு தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னா மறுபடியும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி தான் பெறுவோம் அப்படின்ற அச்சத்தினால மயிலாப்பூர் தொகுதிக்கு ஜெயக்குமார் மாற இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மயிலாப்பூர் தொகுதி தனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மைத்ரேயன் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு. அதிமுகவில் தொடர்ந்து இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற காரணத்தினால மைத்ரேயன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. மைத்ரேயன் அவர்கள் டிஎம்கேல சேர்ந்ததுனால ராயபுரம் தொகுதியும் மயிலாப்பூர் தொகுதியும் திமுக வசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அடுத்த தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதப்படுது. நன்றி.